அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கான சித்திரை மாத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலை 3:21 மணிக்கு மேஷ ராசியில் பயிற்சியாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சித்திரை மாத தொடக்கமாக இருக்கிறது. சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுங்க. அங்கு சூரியன் உச்சபலனை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் சித்திரை மாத சில ராசிக்காரர்களுக்கு சாதகமற்றதாக அமையவும் கூடும். இதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற, வேலையில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க சிறிது கால தாமதங்களும் உருவாகலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் அசுப பலன்களை ஏற்படுத்த போகிறதா, கிரகங்களின் அமைப்பு அவர்களுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம். இலக்குகளை அடையிறதுல கவனச்சிதறல் உருவாகுங்க. தங்களுக்கு அதிர்ஷ்டமற்ற சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுனால முக்கிய வேலைக்கான பலன்களை பெறுறதில் கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியதும் அவசியமாகிறது. அதே மாதிரி உங்களுடைய வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், இது தொடர்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தோன்னா வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாக இருக்குங்க. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். குறிப்பாக உணவு அப்படி இல்லைன்னா உடற்பயிற்சியில் நீங்கள் அதீத அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. மேலும் பார்த்தோன்னா உங்களுடைய செயல்கள்லையும் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் ஒரு விதமான குழப்பமான சூழல், ஒரு கலக்கமான சூழல் நிலவ செய்யுங்க. அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் விஷயங்களில் எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா குழப்பமான மனநிலையிலோ இல்லை கலக்கமான சூழ்நிலையிலையோ முடிவெடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உணர்வுகள் எழத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனம் அமைதியற்ற சூழ்நிலை உருவாக செய்யுங்க. அதே மாதிரி அதிகப்படியான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். சவால்கள், பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயல்லையும் காரியத்திலையும் சரிங்க, நீங்கள் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அதுதான் உங்களுக்கு நல்லதையும் தருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை நீங்கள் பெறணும் அப்படின்னா சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. இதன் காரணமாகவே என்னதான் அதிகமாக உழைச்சாலும் அதற்கான பலன் கிடைக்கல, வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணமே தங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெற்றோருடைய ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. குடும்ப சூழ்நிலை ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். அதே மாதிரி வீடு, நிலம், சொத்து தொடர்பான விஷயங்களில் நீடித்திருந்த சிக்கல்கள் இனி வரக்கூடிய காலங்கள் சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும். அதனால் அது தொடர்பாக எந்த ஒரு வேலைகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம். முடிவுகளையும் தற்போதைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அதிரடியாக ஏற்படலாம். இருந்தாலும் அவை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமற்றதாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்பட பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடின உழைப்பிற்கு அதுக்கப்புறம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பிறகு தாங்க
நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெற பல காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும். அதனால் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறு சிறு கால தாமதங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம், கவலையை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் நீங்கள் நிதானிக்க வேண்டியது, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. குழப்பமான மனநிலை இருக்குங்க. அதனால் கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா முடிவெடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. சிறிது காலம் மாற போட்டிங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் எந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம், அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி திருமணம், குழந்தை பேர் தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படத்தாங்க செய்யும். அதை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம். அது நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு காலம் கனிந்து வரும்போது உங்களுக்கு நடக்கும். அதனால் அதை நினைத்து கவலை கொள்ளாமல் அடுத்தடுத்த வேலையை பார்ப்பது சால சிறந்ததுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நற்பலன்களை பெற நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய கடும் முயற்சிகள், கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாகத்தான் இருக்குது. கால தாமதமும் ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவில் சிக்கல்கள் ஏற்படும், பிரச்சனைகள் உருவாகும். அதனால் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய வருத்தத்தை அதிகரிக்கவும் செய்யலாம். அதனால் கொஞ்சம் வந்து அதை பற்றி நினைக்காம இருக்கிறது நல்லதுங்க. குடும்ப விஷயத்தை குடும்பத்தோடு விட்டுடுங்க, பணியிட விஷயத்தை பணியிடத்தோடு விட்டுடுங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி வேலை வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக முடிவுகளை எடுக்க பாருங்க. அதற்கான பலன்கள் கிடைக்க கால தாமதம் ஆகத்தான் செய்யும். எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாகவும் உங்களுடைய பேச்சில் நீங்கள் இனிமையை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலை இருக்கும். எதிர்பாராத விதமாக முக்கிய வேலைகளை ஒத்தி வைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பம், பணியிடம் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் சாதகமற்ற பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் தொடர்பான விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. விதி மீறல் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. திருமண வாழ்க்கையில் சிக்கல் அதிகரிக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில் அவ்வப்போது சலசலப்பு, சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அதனால் கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. விட்டு கொடுத்து செல்வதோடு எந்த விஷயங்கள்லையும் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. உங்களுடைய பேச்சில் இனிமையும் செயலில் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் தங்களுக்கு அமைய பெறுகிறது. அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. சமூக வட்டமும் நட்பு வட்டமும் பெருகுவது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் சங்கடங்களையும் ஏற்படுத்தலாம். புதிய நபர்கள் உங்களுடைய செல்வாக்கையோ நட்பையோ தவறாக பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதுவுமே சரியாக அமையலை அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்க மிகவும் அனுகூலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னா அடுத்த முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாதுங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்காமல் தடுக்க உதவும். அதே மாதிரி இரவு நேர பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். தாயாரின் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தினருடன் மற்றும் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் வந்து சிறிது காலத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி குடும்ப சூழல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் மாறணும்னா நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்க நீங்கள் பல விஷயங்களை அனுசரித்து செல்ல வேண்டுங்க. கணவனால் மனைவிக்கும் மனைவிகளால் கணவனுக்கும் ஆதாயமும் லாபமும் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எலியும் பூனையுமாக இருந்த தம்பதிகள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் காலம் கனிந்து வருங்க. சுற்றத்தார் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சுபகாரியங்களை நீங்கள் வெகு விமர்சையாக நடத்தவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சியை
நீங்கள் அடைந்தாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலவினங்களும் அதற்கு நிகராக இருக்கும் அப்படிங்கிறது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயங்க. அதனால் கொஞ்சம் வந்து செலவுகளை கட்டுப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா கடன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே கடன்கள் இருக்குன்னா அதை அடைக்கவும் நீங்கள் திண்டாடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி அசையா சொத்துக்கள் முதலீடு செய்யும்போது அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆவணங்களை கவனமாக பரிசீலனை செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. கடந்த சில காலங்களோடு இந்த காலத்தை ஒப்பிடும்போது தங்களை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு பெருமளவில் இந்த காலத்தில் பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் வந்து உஷாராக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கிறதுங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. ஆடம்பர செலவுகள் செய்யாமல் இயன்ற வரையில் சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் பல வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பெறும். வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தேவையில்லாத வாய்ப்புகளை நழுவ விடுறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிறது அரிதாக மாறுங்க. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் வழிபாடு செய்கிறது, மகாலட்சுமி வழிபாடு, அப்படி இல்லைன்னா உக்கிர தெய்வமான லக்ஷ்மி நரசிம்மர், காளி ஆகியோரை வழிபாடு செய்கிறது கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் உள்ளிட்டவற்றை போக்க உதவும். அதே மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்க்கும்.